ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மிலன். இப்போ சம்மரில் வந்து நிறைய வாட்டர் மிலன் கிடைக்கும். அந்த வாட்டர் மிலனில் எப்படி சட்னி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். தேவையான உபகரணங்கள் பார்த்திங்கன்னா ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், தக்காளி ஆப்ஷனல், வரமிளகாய் ஒரு 8 போட்டுக்கோங்க. அப்புறம் வாட்டர் மிலனோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அந்த மேலே திக்காக இருக்க தோலை மட்டும் சேர்த்து வச்சுக்கிறோம். வாங்க இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை நம்ம செஞ்சு காமிச்சு தான் சொல்ல முடியும். ஓகே, பாருங்கள். எப்படி வெங்காயம் சட்னி செய்கிறீங்களோ அப்படியே அரிசிட்டு செய்ய வேண்டியதான். இப்போ எண்ணெயை கம்மியாக ஊற்றி ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் போடுறோம். 1 2 3 ஓகே போட்டுட்டு உளுந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுந்தை கொட்டிடுறோம். அவ்வளோதான் மாற்று. மற்றபடி வெங்காய சட்னிக்கு எப்படி செய்கிறீங்களோ அதே போல் செஞ்சுட்டு கடைசியாக அந்த வாட்டர் மிலன் போட்டு சட்னி அரைக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்பப்போ ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆக வேணாம், சும்மா லைட்டாக வாங்கினதே போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டுருவோம். வரமிளகா எப்பயே போட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் லிட்டில் அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்தில் வணங்கட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் தேவை டிசைன் பண்ணுற மாதிரி நார்மலாக சட்னிக்கு எப்படி வருகிறோமோ அதுக்குள்ள வந்து போகும். வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போதே அந்த தக்காளி ஒரு மாதிரி முடிச்சிடலாம். தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சுருவோம். நம்ம அரைக்க போகிறதுல ரொம்ப அழகப்பட்டெல்லாம் கட் பண்ணி தரல, சும்மா ரசம் போட்டோம். இப்போ இந்த வெங்காயம் வாங்கிட்டு இருக்காது கரம் மசாலையும் போட்டுருங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா நல்லா கரிஞ்சு போயிடும், தீச்ச வடை ஆகிடும். அப்படி செய்யாமல் ஒரு பாதியில் போட்டிங்கன்னா அதுவே ஃப்ரை ஆகிடும், நல்லா கையும் கருக்காது. கண்ணாடி பழம் மாதிரி வந்த பிறகு தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வாட்டர் மிலன் ஆட் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒரு 1 or 2 minutes இது குக் பண்ணுறோம். ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்டி கிண்டுறோம். அவ்வளோதான். இப்போது வாட்டர் மிலன் ஆட் பண்ணுறோம். இதில் ஆப்ஷனலாக வந்து நீங்கள் புதினா இருந்துச்சுன்னா புதினா ஆட் பண்ணலாம். எங்கள்கிட்ட புதினா இல்லை, புதினா சட்னி ஆகிடுச்சு, அதனால் புதினா கிடையாது. அதனால் புதினா இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு வீடியோவில் போட்டிருக்காங்க, நாங்கள் சொல்லலை. ஓகே, வாட்டர் மிலன் போட்டாச்சு. கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக வணங்கினா போதும். ஏற்கனவே ஃப்ரூட்டு தான், ஏற்கனவே பச்சையாக தான் இருக்க போது, அப்படியேவும் சாப்பிடலாம். திரும்ப தாளிப்பு போடும்போது எல்லாமே கரெக்டாகிடும். ஸோ கொத்தமல்லி போட்டு லைட்டாக இதை பரட்டு, அப்படி ஒரு பரட்டு வணங்கின பிறகு அரைச்சிட்டு தாளிப்பு போடலாம். வணங்கின பிறகு உங்கள் தேங்காய் காமிக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு அதிகமாக போட்டோம்னு தெரியல. ஸோ வணங்கியிருக்கான லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் உப்பு அதிகமாக இருக்கும்னு பயந்துட்டுருங்க. உப்பு அதிகமாக அதில் கரெக்டாக தான் இருக்குது. இது எல்லாமே இந்த ஒரு பரங்கிக்காயில் ஸ்மாஷ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸை பரங்கிக்காய் கூட்டு, பொருளங்காய் கூட்டுலாம் பண்ணிட்டு இருக்கும், அந்த டேஸ்ட்டில் இருக்குது. சரி, சட்னியை அரைச்சி பார்த்து அப்புறம் ஒரு முடிவு போகிறேன். ஓகே, டன். பார்த்துக்கோங்க, இதான் பார்க்குவோம். எல்லாமே ப்ராப்பராக ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ ஆற வச்சு சட்னியை மாற்றிட்டு ரிசல்ட் சொல்கிறேன்.
ஸோ எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் ஆற வச்சுருக்கோம். கீழே ஒரு எல்லாம் விட்டுருமா அவன் வேணான்னு சொல்லி போகிறோம். எல்லாத்தையும் ஒரே இதில் போட முடியுமான்னு தெரியல. இதில் வில் ட்ரை மேலே திருச்சிடாங்க. ஓகே, தண்ணியே சேர்க்காமல் அரைக்கணும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதிலே தண்ணி நிறையா இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றி மேலே தெரிச்சிட போகுது. அதனால் தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எது இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், எதுனாலும் பேசிக்கலாம். இதுக்கு மூடி எங்கே காணும்? திக்னஸ் போதும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம தாளிச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு துவையலாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். என்னோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்றத ரிவ்யூ பண்ணி சொல்கிறோம். இப்போது தாளிப்பை வந்து போட்டுற வேண்டியதான். ஓகே, ஹீட் ஆகட்டும். ஊற்றுமா கருவேப்பிலை நேற்றுறோம். என்ன காய்கறிக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுறோம் நம்ம. அதுக்கப்புறம் நல்லா கடுகு நிறைய போடுறோம். நல்லா வெடித்து கடை சத்தி போடுறோம். கடுகு நிறையா போடுங்க. கிராக்கிங் சவுண்டா? கிராக்கிங் சவுண்ட். கடுகு வெடிக்கிற சவுண்ட் வந்து கேட்குறோம். சிம்பிள். ஃபஸ்ட்டு தம்பிக்கு, அப்புறம் ஜேட்டுக்கு, அப்புறமா எனக்கா? ஃபோக்கஸ். ஆஃப் கூட பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் 2 ஸ்டெப் தள்ளி போயிடுங்க. நாங்களாம் நிற்கிறோம் பக்கத்தில். இந்த மாதிரி அதுக்கப்புறம் இது மேலேயே பெருங்காயத்தூள் நல்லா போடுங்க நிறையா. சூப்பர். போட்டுட்டு க்ளோஸ். இப்போ இதை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுவான். இது ஒரு ஃபோட்டோ எடு, அதுலேயே ஃபோட்டோ எடு. இது ஒரு கிட்ட வச்சு ஃபோட்டோ எடு. ஏன்னா அதுதான் தம்ப்நெயிலுக்கு வைக்கணும். பாஸ் பண்ணி வீடியோவா தாளிப்பு போட்ட பிறகு ஒரு மிக்ஸ்டு. இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றத ரிவ்யூ பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அதனால் நானே ரிவ்யூ பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஒரு துவையல் டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்குது. இது வந்து கூட்டுன்னு சொல்ல முடியல, சட்னின்னு சொல்ல முடியல. காரமாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. பட் செம்மையாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் தடவையாக வாட்டர்மெலன் சட்னி. எங்கள் ஊரில் இது பேர் முக்கியம் குழிப்பலகாரம். உங்கள் ஊரில் என்னன்னு தெரில. செம்மையாக இருக்குது. உப்பு மட்டும் நான் கொஞ்சம் போடல, ஆனால் இதுலேயும் உப்பு இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட் சட்னி போடுங்க. கொஞ்சம்